ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்ல மிகப்பெரிய கார்பஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க டெய்லி 100 ரூபீஸ் சேவ் பண்றீங்க. டெய்லி 100 ரூபீஸ்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபீஸ் மந்த்லி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் 3000 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க. எவ்ரி இயர் ஆன் இயர் அதுக்கு 15% ஸ்டெப் அப் எஸ்ஐபியா கன்டினியூ பண்றீங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபினா இன்னைக்கு 3000 ரூபீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல இருந்து அப்ராக்சிமேட்டா 3005 ரூபீஸ் ஆகும். அப்புறம் 4000 ரூபீஸ் ஆகும். அப்புறம் 4005 ரூபீஸ் ஆகும். இந்த மாதிரி 30 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அது 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 30 வருஷம் கழிச்சு உங்க கார்பஸ் 5.2 crores கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்ல நீங்க ஒரு மிகப்பெரிய கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இன் பிட்வீன்ல உங்களுக்கு மணி ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா லைக் சைல்டு எஜுகேஷனுக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ தேவைப்படும் போது நீங்க பார்ஷியலாகவும் வித்ட்ரா பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே வரலாம். லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணும்போது இந்த ஹியூஜ் கார்பஸை நீங்க கிரியேட் பண்ணவும் முடியும். அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எடுத்தீங்கன்னா பர் டே 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நினைச்சிட்டு இந்த 100 ரூபீஸை நீங்க இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்க கார்பஸ் 5 crores கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்ல பிக் கார்பஸ் நீ கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க.